கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நையின் அன்பு பக்தர்களே, எபிரேய வழக்கப்படி இறந்த ஒரு மனிதருடைய உடலை சுற்றி அவருடைய ஆன்மா 3 நாட்கள் வலம் வந்து கொண்டிருக்குமாம், சுற்றி கொண்டே இருக்குமாம். 3 நாட்கள் கழித்த பிறகு உடலிலே சிதைவு ஏற்பட்டிருப்பதனாலே அல்லது உடல் சிதைய ஆரம்பித்ததினாலே அந்த ஆன்மா அந்த இடத்தை விட்டு அகன்றுவிடும். இரண்டாவது, எபிரேய பழக்கம் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வது, நறுமண தைலம் பூசுவது அவர்களுடைய வழக்கம். ஆண்டவர் இயேசு வெள்ளிக்கிழமை இறந்ததனால் வெகு வேகமாக ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை மாலை, ஆனால் அடுத்த நாள் அவர்களுக்கு சாபத்து ஓய்வு நாள் ஆரம்பிக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் அவருடைய சடலத்தை வெகு விரைவாக இருக்கிறார்கள். எனவே அந்த இறுதிச் சடங்கை செய்ய வேண்டிய அந்த முறைமை சரியாக கடைபிடிக்கப்படவில்லை. எனவே இந்த எபிரேய பெண்கள் அந்த இறுதிச் சடங்கை செய்வதற்காக அந்த எபிரேய வழக்கப்படி அதிகாலையிலே அங்கே சென்று கொண்டிருக்கிறார். மகதல மரியா மற்ற மரியாளோடு, மற்ற மரியாள் என்றால் அன்னை மரியாவின் சகோதரர் மரியாள், பிறகு யோவானுடைய தாய் மரியாள். ஆக இந்த 3 மரியாட்களும் அங்கே செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் சென்று அங்கே பார்த்த காட்சி அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். அந்த கல்லறை தோட்டத்திற்கு நுழைவாயில் பெரிய எந்திரக்கல் கட்டிடப்பட்டிருக்கும். அந்த எந்திரக்கல்லை அவர்கள் சுற்றி கொண்டு உள்ளே செல்வார்கள். அதுதான் அவர்களுக்கு நுழைவாயில். தட் இஸ் த என்ட்ரன்ஸ் டு த டூம்ஸ். எனவே இவர்கள் யார் நமக்கு கல்லை அகற்றுவார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அங்கே அதிகாலையில் செல்கின்ற பொழுது அங்கே பார்த்த காட்சி இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே யோவான், இயேசுவினுடைய அன்பு சீடர், தெளிவாக அந்த வார்த்தையை போட்டிருக்கிறார். கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். அதுக்கப்புறம் அவர் உள்ளே போய் பார்க்கல, உள்ள தேடல. எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்ட மற்ற சிலரிடமும் வந்து, காரணம் என்னவென்றால் மகதல மரியா கொண்டிருந்த அந்த அன்பு. ஆண்டவரை கல்லறையில் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டு அவர் எங்கே வைத்திருந்தோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அவருடைய வார்த்தை ஆண்டவரை. எபிரேய மொழியில் இது மிக நெருக்கமான ஒரு சொல்லாடல். குறிப்பாக தன்னுடைய கணவனை பால் அல்லது அதனோய் என்று அழைப்பார்கள். மிக நெருக்கமான சொல்லாடலோடு யோவான் தன் நற்செய்தி முழுவதுமாக மணமகன் என்கின்ற வார்த்தையை ஆண்டவருக்கு அங்கே பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசுவினுடைய சீடர்கள், இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவையுடைய போதனையை அறிந்தவர்கள் பயந்து ஓடி ஒளிந்து விட்டார்கள். ஆனால் இந்த மகதல மரியா துணிச்சலோடு அல்லது இயேசுவின் மீது கொண்ட அந்த பற்றினால், அந்த அன்பினால், ஆண்டவர் இயேசு அவரிடத்தில் 7 பேய்களை ஓட்டியிருந்ததனால் அவருடைய மகதல மரியா என்பது அவருடைய ஊர், மகதலா என்பது ஊர், மரியா அவருடைய பெயர். நாசரத்திலிருந்து நாம் கிழக்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் செல்லுகின்ற பொழுது அது இருக்கும். மகதல மரியா எரிகோவுக்கு செல்லுகின்ற வழி அல்லது யோர்தானுக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த ஊர் இருக்கும். இந்த மகதல மரியாவுடைய தந்தை ஒரு மீனவர், ஃபிஷர்மேன், ஆனால் பணக்காரர்.
இவள் அந்த மனமாற்றத்தை பெற்ற பிறகு, ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டிய பிறகு தன்னுடைய அந்த சொத்தை, தந்தினுடைய சொத்தை ஆண்டவர் இயேசுவோடு கூர்ந்து அந்த பணிக்காக பயன்படுத்தியாக வரலாற்று பின்புலங்கள் சொல்லுகின்றன. இது எல்லாமே மகதல மரியாவினுடைய நம்பிக்கை, ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றை அது வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் அவள் சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரை கண்டேன். இப்போ ஆண்டவரை கண்டா, ஆனால் அங்கே காணோம். இன்னொரு நச்சில நாம் வாசிக்கின்றோம். அப்போ ஒரே பதற்றத்தோடு தேடி நின்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு தோட்டக்காரர் நிற்பது போல தோன்றுகிறது. ஐயா, அண்ணமே, நீங்கள் எடுத்தீங்களா? சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்று கேட்கிறார். ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. உன்னை மரியா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரபுனி என்று அவள் விழிக்கிறாள், பதில் சொல்லுகிறார். வழக்கமாக எபிரேய பெண்கள் ஆணை நேருக்கு நேர் முகம் பார்த்து பேச முடியாது, பேசுகின்ற பழக்கம் கிடையாது. எனவே அவள் திரும்பி கொண்டிருக்கின்றால் ஆண்டவர் இயேசுவாக அவள் நினைக்கவில்லை, தோட்டக்காரராக நினைக்கிறார். மரியா என்று சொன்னதும் ரபூனி என்ற அவளுடைய அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதல மரியா சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆக ஆண்டவரை தேடி சென்ற, அல்லது ஆண்டவர் மீது அன்பு கொண்ட, அல்லது ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டும் என்று தேடி சென்ற அந்த பெண்களுக்கு கடவுள் கொடுத்த காட்சி, முதல் காட்சி, ஆண்டவர் உயிர்த்த முதல் காட்சியை அவர்கள் காண்கின்றார்கள். ஆண்டவரை கண்டேன். இரண்டாவதாக இங்கே நாம் பார்ப்பது, அப்புறம் வர்றாங்க இவங்க சீடர்கள், கேட்ட உடனே விரைவாக ஓடி போகிறாங்க. முதல்ல ஒன்று 2 பேர் வேகமாக ஓடுறப்போ யோவான் கொஞ்சம் யங்ஸ்டர், இளமையானவர், மிக துடிப்போடு ஓடுறார். ஓடிக்கொண்டு அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். அப்புறம் பேதுரு வந்துட்டார், உள்ளே நுழைகிறார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறார். தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கல்லறைக்கு முதலில் சேர்ந்த சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இங்கே தான் யோவான் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். மிக வேகமாக இயேசு அதிகமாக அன்பு செய்தவர், இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் பேதுரு, இயேசு அதிகமாக அன்பு செய்தவர் யோவான். அப்போ எவ்வளவு ஒரு நெருக்கம் வந்திருக்கும். அவ்வளவு அந்த பதற்றத்தோடு ஓடி அவர் அங்கே நிற்கின்றார். காரணம் என்னவென்றால், பேதுரு அவர் பெரியவர், அவர் தலைமை, எனவே அவர் வரவேண்டும் என்று சொல்லி கீழ்ப்படிதலோடு தாழ்ச்சியோடு அவர் நின்று கண்டு உள்ளே நுழையாமல் கண்டார், நம்பினார். ஆண்டவரை கண்டேன் என்ற மரியாவினுடைய அந்த அனுபவம் எந்தவித ஒரு கேள்வி இல்லாமல் சீடர்களுக்கு வெளிப்படுத்திய அந்த அனுபவம், எதையுமே யோசிக்காமல் பார்த்தவுடன் கண்டார், நம்பினார் என்ற இவருடைய அனுபவம். ஆக இவர்கள் நம்பினார்கள். நம்பியதினால் அவர்களுக்கு அந்த தனிச்சிறப்பு கிடைத்தது, கடவுளுடைய தரிசனம் கிடைத்தது. மகதல மரியாவை போல வடநாட்டிலே ஒரு போதகர் மறை பரப்பி கொண்டிருக்கிறார். அவருக்கு சில இஸ்லாமிய நண்பர்கள் உண்டு. அப்போ அந்த இஸ்லாமிய நண்பர்கள் அவரை பார்த்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் மெக்காவுக்கு செல்கிறோம், அங்கு நபியினுடைய கல்லறையை பார்க்கிறோம். ஆனால் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்றீர்களே, கடவுளாக அவர்களை கும்பிடுகின்றீர்களே, எருசலேமிற்கு சென்றால் அங்கு அவருடைய கல்லறை இல்லையே, அது வெறுமையாக இருக்கிறதே என்று இந்த நண்பர் கேட்கிறார். அப்பொழுது அந்த கிறிஸ்தவ மறைப்போதகர் சொன்ன வார்த்தை, அந்த வெறுமையான கல்லறை தான் விசுவாசத்தின் தொட்டில், நம்பிக்கையின் தொட்டில். கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார்,
ஆண்டவர் உயிர்த்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வணங்குகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு சாவை வென்று விட்டார். ஆண்டவர் இயேசு தீமையை ஜெயித்து விட்டார். எனவே இன்று நாங்கள் கொண்டாட வேண்டிய நாள். இன்று நாங்கள் இன்றைய பதிலுரை பாடலை நாம் பாடியதைப் போல ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அது மட்டுமல்லாமல் இயேசுவினுடைய அந்த இறுதி நிகழ்வுள்ள இயேசுவை மறுதளித்த அல்லது இயேசுவை விட்டு விலகி ஓடிய அந்த சீடர்கள் புது தெம்பு பெற்று புதிய ஆற்றல் பெற்று அவர்கள் உயிர்த்தெழுந்து, பயத்திலிருந்து உயிர்த்தெழுந்தது, தங்களுடைய அந்த கோழைத்தனத்திலிருந்து உயிர்த்தெழுந்து அவர்கள் சாதாரணமாக படிக்காத அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொண்டார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். மதலாவுக்கு காட்சி, சீடர்களுக்கு காட்சி. எனவே காட்சி அளிக்க செய்தார். இதுக்கு எல்லாம் அனைத்தும் மக்களுக்கும் அல்ல, சாட்சியா கடவுள் முன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இதை அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள் என்று பயந்து மறுதளித்த பேதுரு போதிக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் நாம் இதற்காகத்தான் காத்திருந்தோம். இந்த 40 நாட்கள் நாம் தவம் இருந்திருக்கிறோம், உண்ணா நோன்பு இருந்திருக்கிறோம், பல்வேறு விதமான பக்தி மீச்சலை நாம் கடைபிடித்திருக்கிறோம். ஜெபமாலை, சிலுவை பாதை, ஆராதனை, தியானம், நோன்பு என்று பல்வேறு விதமான பக்தி முயற்சிகள், தியானம், ஒடுக்கம், இவையெல்லாம் இதையும் தாண்டி பாத யாத்திரையாக அன்னையினுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் இந்த ஆண்டவரை காண்பதற்காக, இந்த ஆண்டவரை தரிசிப்பதற்காக, இந்த ஆண்டவருடைய அருளை பெறுவதற்காக, ஆண்டவரை தேடிய, ஆண்டவரை கண்டேன் என்ற பெருமிதம் கொண்ட அந்த மதலா மரியாவை போல, கண்டார் நம்பினார் என்ற யோவானை போல நாமும் இந்த உயிர்த்த இயேசுவோடு, அந்த உயிர்த்த இயேசுவை பற்றி கொண்டு உயிர்த்த இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவினுடைய சிலர்களைப் போல நாங்கள் அதற்கு சாட்சிகள் என்று நாம் புது உத்வேகத்தோடு கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டு இந்த உயிர்த்த ஆண்டவரோடு நாம் கரம் பிடித்து நடக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றி நாள் என்பதை இன்றைய நாள் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. எனவே அத்தகைய வரமும் அருளும் நமக்கு கிடைக்க இன்றிருக்கின்ற இந்த மகிழ்ச்சி வருடத்தில் எல்லா நாளும் நமக்கு இணைந்து கிடைக்க வரம்பேட்டு இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம்.